Speech by our staff nurse, Mrs. Tarini on challenges in conception. Hi, good afternoon. நான் என் பெயர் தர்மி. நான் ஆசிரியர் ஹாஸ்பிட்டலில் செவிலியராக பணிபுரிகிறேன். நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். கன்சீவ் ஆகுறது ஏன் சேலஞ்சாக இருக்கிறது அப்படின்றத பற்றி பேச போகிறேன். நான் முந்தைய காலத்தை ஒப்பிடும்போது இப்போது ரொம்ப இதுவாக தான் பல பிரச்சனைகள் ப்ரெக்னென்சியில் ஏற்படுது. அது ஏன் ஏற்படுது, அதற்கான காரணங்கள் என்னன்றதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏஜ் ஃபேக்டர். ஏஜ் ஃபேக்டர் நமது அம்மா பாட்டி அந்த காலத்தில் 20 வயசுலேருந்து 26 வயசுக்குள்ள திருமணம், குழந்தை பேர் எல்லாமே முடிச்சிடுறாங்க. இப்போ ஏஜ், கேரியர், கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால இப்போ 30 வயசுக்கு மேலே தான் பெண்கள் ப்ரெக்னென்சியவே பிளான் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் போது 30 வயசுக்கு மேலே பண்ணும் போது அவங்களோட கருமுட்டையோட வளர்ச்சி கம்மியாகுது, குவாலிட்டியும் கம்மியாகுது. அதனால் கன்சீவ் ஆகிறதுல பிரச்சனைகள் இருக்குது. அடுத்து ஸ்ட்ரெஸ் வேலை பளு காலமாக ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதில் ஹார்மோன் இன்பேலன்ஸில் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா சரியாக கன்சீவ் ஆக முடியாது. அடுத்து ஃபுட் ஹேபிட்ஸு. நம்ம ப்ராசஸ் ஃபுட்லேயும் ஜங்க் ஃபுட்லேயும் ஆயில் ஃபுட்டும் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன், பிசிஓஸ், தைராய்டு இந்த பிரச்சனைலாம் இருக்கிறதுனால கன்சீவ் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகுது. அம்மா பாட்டி காலத்தில் பச்சை காய்கறிகள், பழம், இயற்கையான உணவு அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ எடுக்க அது நம்ம கம்மியாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்ம வாழ்க்கை முறை செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலாக ஆகியிருக்கிறதுனால, கம்ப்யூட்டருக்கு முன்னாடி ரொம்ப நேரம் இருக்கிறதுனால, உடல் இயக்கம் இல்லாததுனால வெயிட் கெயின், ஹார்மோனல் இன்பேலன்ஸ், இன்சுலின் ரெசிடென்சி மாதிரியான பிரச்சனைகள் வருது. இதுவும் கன்செப்ஷனுக்கு எதிரியாக இருக்குது. தீர்வுகள் என்ன? இயற்கையாக கருவுறுதல் ஏற்பட செய்வது எப்படி? சரியான வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் நாம் இயற்கையாக கருவுறுதல் ஏற்பட என்ன செய்ய முடியும், அதை எப்படி அச்சீவ் பண்ணலான்றதை பற்றி சொல்கிறேன். நல்ல உணவு முறை, ஹோல் கிரைன்ஸ், புரோட்டீன் ரிச் ஃபுட், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ் குறைக்க யோகா, மெடிடேஷன் பண்ணணும். எக்ஸசைஸ் முக்கியம். தினமும் வாக்கிங், மைல்டு ஒர்க் அவுட். ஹார்மோன்ஸ் இருந்துச்சுன்னா ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும். அதிகமான நீர் குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர்ஸ். தூக்கத்தை சரியாக மெயின்டைன் பண்ணணும். ரெகுலர் சைக்கிள், ஓவுலேஷன் ட்ராக் பண்ணுவதன் மூலம் ஃபெர்டில் டேஸ் ஐடென்டிஃபை பண்ணி முயற்சி பண்ணலாம். முக்கியமானது, உங்களுக்கே நீங்கள் கேட்க வேண்டியது, உங்கள் உடம்பு மனதுக்கு என்ன தேவைன்னு கேட்கணும். அவ்வளவுதான். இன்றைய வாழ்க்கை முறை நமக்கு ஏற்கனவே பல தடைகளை உருவாக்குது. அதை நாம் சரியான பழக்க வழக்கங்கள் மூலம் மாற்ற முடியும். ஏஜ், ஸ்ட்ரெஸ், டயட், லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே ஒரு காரணம் தான். ஆனால் அதற்கான தீர்வும் நம்ம கையில் தான் இருக்குது. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஹெல்த்தி பாடி, ஹையர் சேஞ்ச் ஆஃப் நேச்சுரல் கன்செப்ஷன். நாம் நம்ம வாழ்க்கையை முறையை மாற்றினாலே இயற்கையான கருவுறுதல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். இந்த ஆப்பிள் பிளஸ் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாளாகியும் கன்சீவ் ஆகாத நிறைய பேஷண்ட் நம்மளோட கைனகாலஜிஸ்ட் கன்சல்டன்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் கன்சீவ் ஆகி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆரம்பத்தோட நம்மளோட சர்வீஸ் எவ்ரி மந்த் பேஷண்ட்ஸ் ஃபாலோ, ஸ்கேன், கன்சல்டேஷன், எமர்ஜென்சி அண்ட் எலெக்டிவ் டெலிவரிஸ் அப்படின்னு அம்மா குழந்தை 2 பேரும் நல்ல ஆரோக்கியமாக வீடு திரும்பும் வரைக்கும் ஒரு குடும்பமாக அவங்களை பார்த்துக்கிறதுல ஆப்பிள்ஸ் பிளஸ் ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெருமைப்படுறோம். மேலும் எங்களோட சேவை கைனகாலஜிஸ்ட் அண்ட் டீமோட இன்னும் சிறப்பாக தொடரும். நன்றி. வாங்கிடுச்சு சார்.